ஹாய் மக்களே, ஃபைனலி 144 இடங்களோட அண்ணன் பெரும்பான்மையை நிரூபித்து இன்றைக்கி முதலமைச்சராக கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் நிறையா பேரோட வயிற்றெரிச்சல். ஏம்மா பிரேமலாதா, என்னம்மா நீ இவ்வளோ வயிற்றெரிச்சலா? உனக்கு இவ்வளோ வன்மமா, இவ்வளோ காழ்ப்புணர்ச்சியா? ஏன் தான் இப்படி சொல்லு. ஒன்றெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டு அரசியல்லேருந்து திமுக தூக்குறாங்களோ இல்லையோ, ஒன்றை மாரி அரசியல் வேதெல்லாம் ஃபஸ்ட்டு தூக்கி போடணும். அவ்வளோ கேவலமான செயல் நீ இன்றைக்கி பண்ணது ரொம்ப. ஆனால் உன் முகத்தில் அப்படி பச்சையாக தெரியுது உனக்கு எவ்வளோ ஒரு வன்மம் இருக்குன்ட்டு. உனக்கு அவ்வளோ வன்மம் விஜய் மேலே இருக்கட்டும். உங்களெல்லாம் ஒட்டு மொத்தமாக வந்துட்டு முடிச்சு விடத்தானே வந்திருக்காரு. அடுத்த 30 வருஷத்துக்கு நீங்கள் யாரும் ஆட முடியாது. நீ இந்த 5 வருஷம்தான் எம்எல்ஏ, அடுத்த 5 வருஷம் அதுவுமே உனக்கு கிடையாது, புரியுதா? ஸோ வந்துட்டு நீ இதோட அரசியல் பயணத்தை மூடிக்கிட்டு நீ போகலாம். திமுக கூட பரவாயில்ல, டீசெண்டாக பேசிட்டு வெளியே போனாங்க. ஆனால் நீ உன் முகத்தில் அவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சி. நீ உண்மையாலுமே மக்களுக்கு நல்லது செய்வா வந்த, உன்னையெல்லாம் பார்த்தா நல்லது செய்ய வந்த மாதிரி தெரில. நல்ல வேலை விஜயகாந்த் இதெல்லாம் பார்க்கல, அவர் போய் சேர்ந்துட்டார். நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சு தான் அவர் போய் சேர்ந்துருக்கார் போல். உண்மையாலுமே தான் ரொம்ப மோசமான பொம்பளமா நீ. ஆனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன் வயிற்றெரிச்சலை பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒன்றை மாரி ஆளுங்களெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டை ஆள விடாதே ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி.